சின்னமாவோ இல்லை ஆங்கிற எழுத்தாவோ இந்த பாருங்க, இது இது கல் தூண், இது தூணாவே இருக்கு. இது திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே கொள்ளிடம் ஆற்றில் சோழர் கால கட்டிட எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ள நிலையில் தொல்லியல் துறையினர் அகழாய்வு செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கூக்கூர் கிராமத்தை ஒட்டியுள்ள கொள்ளிடம் ஆற்றில் பழமையான சுட்ட செங்கற்களால் ஆன கட்டிட எச்சங்கள் மற்றும் பழங்கால மண்பாண்டங்கள் கிடைத்துள்ளன. எங்க ஆத்துல ரெகுலரா ஆடு மாடு மேய்க்கவும் மீன் பிடிக்கவும் பசங்க ஆத்துக்குள்ள போவாங்க. கொள்ளடாத்து கரையில தான் எங்க ஊர் இருக்கு. ஸோ அந்த மாதிரி போகும்போது இன்னைக்கு பாத்தீங்கன்னா மணல் அரிப்பு ஏற்பட்டு நீர் கம்மியானதுனால 1-2 கட்டடம் தெரியுது மேல. பாதி தெரிஞ்சு பாதி தண்ணியில இருக்குன்றப்போ என்னன்னு போய் எல்லாரும் பார்க்கும்போது 2 அடிக்கு 1 அடி சுட்ட செங்கற்களான கட்டடம். மதில் சுவரா இருக்கலாம், அந்தபுரமா கூட இருக்கலாம். ஸோ கரிகால் சோழன் கல்லணை கட்டினதுனால அவங்களோட படைபலத்தோட தங்கியிருந்த இடமா கூட இருக்கலாம், இல்லை வழிபாட்டு தலங்கள் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்ன சோழர் கால கட்டடக்கலைன்றது நாங்கள் நம்புறோம் அதை. ஸோ ஒவ்வொரு கல்லுக்கு ஒரு கல் ஒட்டி இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஒட்டி இருக்கிறது களிமண்ல தான் ஒட்டியிருக்காங்க. பட் அதை எடுக்க முடியல. கஷ்டப்பட்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த மண் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. அது எங்க இருந்து கொண்டு வந்தாங்க, என்ன மண்ணுன்னு தெரியல. அதே மாதிரி ஒவ்வொரு கல்லையும் குறியீடு இருக்கு. அது என்ன குறியீடுன்னு தொல்லியல் துறை தான் ஆய்வு பண்ணி எங்களுக்கு சொல்லணும். தஞ்சாவூர்ல கோட்டைமேடுன்ற இடத்துல ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அங்க இருக்கு. அதே மாதிரி 2க்கு 1 கல் இங்கேயும் இருக்கு, சுட்ட செங்கல். கங்கைகொண்ட சோழபுரத்துல அரண்மனை மாளிகை என்ற கிராமத்திலயும் ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்க செங்கல்லும் இந்த செங்கல், தஞ்சாவூர்ல இருக்க ஆய்வு பண்ற செங்கல் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. ஸோ இது தொல்லியல் துறை அரசாங்கம் எடுத்து ஆய்வு பண்ணி எங்களுக்கு என்னன்னு சொல்லணும். ஒரு உயரமான கல் தூண் ஒன்று இருக்கு. அது நோண்ட அடியில் ரொம்ப ஆழமா போயிட்டு இருக்கனால எவ்வளோ ஆழம் போகுதுன்றது தெரியல. அந்த தூண் இருக்கிறதுனால ஒரு வழிபாட்டு தலமா இருக்கலாம் அப்படின்றத நாங்கள் நம்புறோம். செங்கல் தெரிஞ்சோடனே அங்கேருந்து என்ன செஞ்சாங்க, இங்கே உள்ளூர்காரங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி புதுசாக ஒரு செங்கல் தெரியுது, என்னன்னு தெரியலன்னு சொன்னாங்க. அப்புறம் பசங்கெல்லாம் போய் அந்த செங்கல் எடுத்துட்டு வந்தாங்க. ஒவ்வொரு கல்லை எடுத்துகிட்டு வரும்போது இது என்ன வித்தியாசமாக இருக்கும்போது விவோ மட்டும் காட்டினோம். இதுமாரி நம்ம இது மாதிரி புதுசாக இருக்குது, இது கல் ஒரு வித்தியாசமாக இருக்குது, அது ராஜராஜ சோழன் கல் மாதிரி தெரியுது, இது இந்த இடத்துல ஒரு அரண்மனை இருக்கிற மாதிரி தெரியுது, இல்லைன்னா ஏதோ ஒரு குழி மாதிரி இந்த இடத்துல தெரியுது, இது உடனே ஆய்வு பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். உடனே விவோ அம்மா ஆர்ஐ தாத்தாட்ட தகவல் சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் நாங்கள் திருப்பி 2வது டைம் போய் பார்த்தோம். பார்க்கும்போது எதிர்ப்பர் கல்லணை இருக்குது, கரிகால சோழன் கட்டினது. அவங்க பின்னாடி இந்த ஊரில் கூவூரில் ராஜராஜ சோழன் இருந்து இந்த மாளிகை கட்டியிருக்கலான்னு எங்களோட ஐதீகமாக இருக்குது. 2வது எப்படின்னா, அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க அங்கே ஒரு 7 சிலை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் முன்னோருக்கு எங்கள் தாத்தா பாட்டை எல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. 7 சிலையும் இருந்திருக்கு, 7 அண்டா குண்டா நகையும் அதில் இருந்திருக்காங்க. புதையல் அந்த இடத்துல இருக்குது, உறுதியாக நாங்கள் சொல்லுவோம். இதை உடனே அரசுக்கு கவனத்துக்கு எடுத்துகிட்டு போய் அதை ஆய்வு பண்ணி இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு அதை ஆராய்ச்சி பண்ணால் இந்த ஊருக்கு எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்குங்க.